ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் அன்றைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷம் சுகம் பெல்லமும் ஆசீர்வாதம் என்றென்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பார். ஆமென். ஜெபிப்போம். அப்பா, அன்பின் பிதாவாகிய தேவனே, உங்களுடைய கிருபையின்படி அப்படி இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தீர்கள். மறுபடியும் தேவரே எங்கள் இருதயத்தில் உண்மைத்தவர்களாய் அப்பாவுடைய திருச்சமூகத்துக்கு வந்து நீ செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து அந்த நன்மையில அறிந்து உணர்ந்தவர்களாய் வாழ்த்தி போற்றி புகழ்ந்து பாடி துதிக்க இந்த அருமையான மகத்துவ கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு நாளும் தேவரீர் பிரசன்னத்தோடு நாங்கள் வாழத்தக்கதாக, அந்த கிருபை எங்களோடு நிலைத்திருக்கத்தக்கதாக, உலகத்தின் பாவங்கள் சாத்தானின் கிரிகளுக்கு நெருங்காதபடி நீர் எங்களை சிசித்த ஆண்டவர். உமக்கு ஏற்ற பரிசுவான்கள் நாங்கள் என்றென்றும் நாங்கள் வாழவும், உங்கள் வருகையிலே நீர் எங்களை பேர் சொல் அழைக்கத்தக்கதாக உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ஜனங்களாய் இருக்கிற மாத்திரமில்லை, எங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறாய். ஸ்தோத்திரப்பா. இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா இக்கட்டுகளிலும் மோசங்களிலும் பிசாசின் கிரிகளில் எங்களை காத்து வழியெடுத்த தேவனை நன்றில் உரைத்தோடு அன்றைய நாங்கள் துதிக்க நீ கொடுத்த இந்த மகத்துவமுள்ள கிருபை என்றென்றுமா எங்களோடு கூட நிலைத்திற்குள்ள ஆசை. இந்த ஆராதனை முழுவதும் தேவரே நாங்கள் உங்களோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் இடைப்பட்ட நேரத்தில் எந்த இடத்தடை வரை இராதபடிக்கு ஆண்டவரையும் எங்கள் ஒவ்வொரு இரத்த கொட்டுகள் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அறிந்து புரிந்து அது மாதிரி நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் உடைய பாதம் வந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. முதல் பாடல், கர்த்தரே நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் கட்டிக்கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவ பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், மனதி காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும், மனதி காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதே பாரங்களே ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம், இக்கட்ட நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும்,
கைவிட காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை ஏத்துவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே தாங்கி அணைத்திடுவார். கத்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கச்சங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானேன் சிரசில் மேல் நித்திய ஆசை வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கத்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கத்தங்கள் தீண்டிடும். கைவிட காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மை கேட்ட இன்பங்களே நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் அருமை ராஜ்யத்தில். கத்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா. அடுத்த பாடல். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உன் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, எரிவும் பாதம் தொழுகிறோம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதத்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம். கனிந்தம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, எரிவும் பாதம் தொழுகிறோம். தாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், தாத்த சொரூபி என் இயேசுவே. 1000 பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, எரிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தென்னலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையிலேந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, எரிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, கர்த்தர் சபையில் பெருமமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம். சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, எரிவும் பாதம் தொழுகிறோம்.
அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த மாதங்களில் நீ செய்த எல்லா நன்மைகளையும் நினைக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை கொடுத்து அது சந்திக்க வல்லவராயிருக்கிறேன். கரம் பிடித்தவர்கள் உண்மையுள்ளவர், கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர், உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றி சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை உடைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நேர்வழியா எங்களை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். நித்தமும் போதித்து எங்களை சத்தியத்தின் பாதையில் வழுவாதபடி காத்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆற்றி தேற்றும்படியா நீர் கொடுத்த வாக்கு பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி வல்லவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எடுத்து போடுங்க ராஜா. அப்பா, இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் அடிக்கடி ப்ராப்ளமாக இருக்கிறது. இன்னைக்கு அதில் உண்டாக தடைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி ராஜா, நன்றி. இப்பொழுது தகப்பனே, நாங்கள் ஜெப வேலைக்குள்ளாய் பிரவேசிக்கிறோம். ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை இந்த ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். அப்பா, நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் தாரோம். அதை நல்ல சாட்சிகளை கேட்டு இன்னும் எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்கப்படணும் ராஜா. இப்பொழுதும் ஜெப வேலைக்கு பிரவேசிக்கிற ராஜா. முதலாவது சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரன் ரூபன் அவர்கள் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். அவர்கள் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு லிண்டா என்ற ஒரு சகோதரி, இளம் வயதுதான், படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் புற்றிருக்கிறது. பெங்களூர் மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார்கள். அந்த குடும்பம் சோர்ந்து போயிருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு நான் ஜெபிப்போம். மாத்திரையல்ல, கர்த்தருடைய பலத்த கரத்தை ஜெபிப்போம். லிண்டா என்ற சகோதரிக்காக நினைக்கிறேன். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறோம்ப்பா. நீரே மெய்யான தேவன், என்றென்றுமா கர்த்தத்துவம் உம்முடைய தோளின் மேல் இருக்கிறது சொல்லி, நீர் அதிசயமானவர், அற்புதர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பெறும் என்ற உங்களுடைய கிருபையின்படி ஆண்டு சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. மற்றவருக்கா ஜெபிக்க முடியாது சேனையின் அங்கங்களாக இந்த பூமியிலே தனிப்பிக்கப்பட்ட நாளில் ஆண்டையில் முத்திராப்பிட்ட பரிசுத்தாவின் துணை கொண்டு ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரை எங்களை ஒருமைப்படுத்தியிருக்கிறியா ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஜெபிக்கும் வேலையில் தேவரே பரிசுத்தாவில் உதவி செய்வார் என்று திருவாக்கின்படி வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில்லவர் என்ற அந்த கிருபையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே விண்ணப்பங்கள் சமூகத்தை எட்டத்தக்கதாக அதன் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நான் காணத்தக்கதாக நீ பதிலளிக்கிற ஸ்தோத்திரப்பா. இந்த மகளை பிரகாசின் லிண்டா என்ற மகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. மகளிருடைய மூலமாக அந்த குடும்பத்தில் காணப்படும் ஆண்டவரே, பாருங்கள் வருத்தங்களை நீ பாரும் ஆண்டவரே. நீர் உண்டாக்குன இந்த சரீரப்பா, எந்த நோய் இருந்தாலும் ஆண்டவரே தேவரே தெய்வீக கரம் காயப்பட்ட தழும்புல குணமான சொன்ன திரு வார்த்தையின்படி ஆண்டவரே மகளுக்கு இந்த வேலையில் சுகம் உண்டாயிருக்க முடியாது. திருக்கரம் மகன் மேல் இறங்கும்படியாய் அப்பா நாங்கள் ஒருமனப்படி கிருபை தாரும்பா. இந்த மகள் மூலமா அநேக அற்புதங்கள் ஆண்டவர் காணத்தக்கதாக மக்கள் அதை புரிந்து நீரே மெய்யான ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த காரியத்தை நீ வாய்க்க பண்ணுகிறே. அதுக்காக சோதரப்பா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாலும் இவ்வளவு வேதனை கூட மன வருத்துவதை காத்திருக்கு பெற்றோர்கள் என்னமாய் முடிந்துட்டு என்று கர்த்தர் நமக்கு இவ்வளவா இறக்கம் வைத்தார் என்று அந்த நம்பிக்கை சாட்சி பகிரத்தக்கதாக அவர் குடும்பத்தையும் மகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுத்து அதிர்ஷ்டத்தை காண்படி கிருபிச்சு எங்கள் ஒவ்வொருவரும் தாழ்த்தி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடியால் எனக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சபீர், துபாயை சார்ந்த சபீர் என்ற சகோதரனுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபக்குறிப்பு, அவர் மருத்துவ சிகிச்சைக்காகவும் பரிசோதனைக்காகவும் துபாயிலிருந்து இந்தியா வந்திருக்கிறார். அந்த சிகிச்சை, அந்த மருத்துவ பரிசோதனையில அவருக்கு ஒன்றுமில்லை, பயப்படத்தக்கதான காரியங்கள் எதுவும் இல்லை என்று கர்த்தர் சொல்லத்தக்கதாய் அவருக்காக நாம் ஜெபிப்போம். அவருக்காக கொடுக்கப்பட்ட இந்த குறிப்பை சகோதரி ஸ்ரீவரூபன் அவர்கள் ஏறெடுக்கும்படி நான் அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மீ துதிக்கிறோம் அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உபவாசித்து இந்த சமூகத்தில் வந்து நாங்கள் விண்ணப்பிக்க எங்களை நீ கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி அப்பா. கிருபையாக கத்தாவே 9 மாதம் நீங்க கடக்கு செய்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா. கத்தாவே இந்த புதிய மாதத்திலோட 10வது மாதத்துல முதல் வாரம் இந்த சமூகத்துல நாங்கள் கூடி வரவும் உபவாசித்து மற்றவர்களுக்காக திறப்பி நீடி ஜெபிக்கும் எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இப்போது கூட கத்தாவே நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமை செலுத்துகிறோம். மகிமையின் ராஜாவே,
மகிமையின் நம்பிக்கையே மாறாத நேசரே, நீ நேற்று மின்னிட்டு மாறாத தேவன், அன்று செய்த அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அப்பா, எடுத்த குறிப்புக்கு நீங்க பதில் தர போறீங்க. ஆராதனை வேலையை ஆசீர்வதிச்சீங்க, ஜெபிக்கிற வேலையை நீங்க ஆசீர்வதிங்க. நாங்க யாராருக்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபங்கள்லாம் பரலோகத்தில் எட்டப்படணும். அதுக்கெல்லாம் நீங்க பதில் தரணும். நீங்க செய்வீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு தான் நான் காத்திருக்கிறோம். ஜெபத்தை தள்ளாத தேவன் நீங்க. மாம்சமான யார் வருவார் வருகிறோம் ராஜா. இப்பொழுது கூட ஒரு விசையா கர்த்தாவே ரத்தத்தை ஏந்தி நிற்கிறோம். சிலுவையில சிந்தின ரத்தம் எங்களை கழுவணும், எங்களை சுத்திகரிக்கணும். எங்கள் பாவங்கள், குறைகள், அநீதிகள் எதுவும் எங்களுக்கு கீழ்ப்படியாமைகள் எது இருக்குமானால் ஆண்டவரே, ஒரு விசை நீங்க ரத்தத்தால எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இந்த சமூகத்துல தைரியமாய் நாங்க விண்ணப்பிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இப்போது கூட குறிப்புக்காக வருகிறோம். ராஜா சபீர் என்ற சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். துபாயிலிருந்து கர்த்தாவே இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. மருத்துவ சிகிச்சைக்காக வந்திருக்கிறாங்க. என்ன காரியங்கள் தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும். உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. என்ன சிகிச்சைக்காக வந்திருக்காங்களோ கர்த்தாவே, அதுக்கு பயத்தை கொண்டு வர ஆவிகளை கட்டி அப்புறம் பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு தைரியத்தை கொடுத்து பயப்படுற காரியம் ஏது நேரிடாமல் நல்ல ஒரு செய்தியை கர்த்தாவே அவள் கிடைக்கும்படி மருத்துவர்ல எல்லாம் சிகிச்சை பெறும்போது ஒண்ணுமில்லை என்று சொல்லத்தக்க தைரியமாய் மறுபடியும் அவர்கள் பணிக்காக துபாய்க்கு போகும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீங்க அற்புதம் செய்கிற தேவன், உமால் எல்லாம் கூடும். சகோதரனை நினைத்தரலும் எல்லா சுகவீனத்திலும் எல்லா பலவீனத்திலும் அப்பா உடைய கரம் கூட இருக்கட்டும். உடைய தழும்புகளால் குணப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் பரியாரிய கர்த்தர் ஆண்டவரே. நீ சிலுவையில சிந்தின ரத்தம் கர்த்தாவே நோய்களை குணப்படுத்துகிற தேவன் நீங்க ராஜா. நீங்க தொடுங்க ஆண்டவரே. சகோதரனை தொடுங்க. டாக்டர் கண்கள் தயவு கிடைக்கவும், எடுக்கிற ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்லயும் கர்த்தாவே ஒரு தெய்வீக சுகத்தை கொடுங்க. நீங்க அப்படியாக கொடுத்து சாட்சியா நிறுத்த போறீங்க. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு தர்மியான சகோதரனுக்கு அற்புதத்தை செய்கிறபடியாக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக பூந்தமல்லிருந்து சகோதரி லட்சுமி கண்ணன் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, ஷெரின் என்ற ஒரு சகோதரி 18 வருஷமாக எஸ்ஐவிடி கல்லூரியில எஸ்ஐவிடி பஷீர் அகமது எஸ்ஐஇடி என்று சொல்வார்கள், அந்த தேனமட்டில் உள்ள கல்லூரியில் 18 வருஷமாக பேராசிரியராக பணி செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் நிரந்தரமாக்காமல் மற்றவர்களையெல்லாம் நிரந்தரமாக்குறார்கள். இந்த சகோதரி கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினால் அவர்களுக்கு நிரந்தரமாக்காதபடி தடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவை மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். இந்த அருமையான சகோதரிக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். அதே இடத்துல அவர் 18 வருஷம் வேலை செய்கிற அந்த இடத்திலேயே அவர்களை நிரந்தரமாக்கும்படியாய் நாம் இப்பொழுது பாரத்தோடு ஜெபிப்போம். இந்த குறிப்பை சகோதரி லட்சுமி கண்ணன் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா உண்மை பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே என்னுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகளை அத்தனையும் ஒரு பரிசுத்தம் வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த சகோதரிக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் இத்தனை வருடம் காத்திருந்ததனுடைய பலனை என் தேவன் ஆண்டவரை அனுபவிக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறவர் நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த பணி ஆண்டவரே அவர்களுக்கு நிரந்தரமாக கிடைக்க கூடி வரும்படி செய்யுங்க ஏசப்பா. அதற்கு தடையாக உள்ள எல்லா தடைகளையும் ஆண்டவரே நீர் நீக்கி போடும்படியாக சீக்கிரத்திலே அவர்கள் ஆண்டவரே பணியில ஒரு நிரந்தர இடத்தை கிடைக்கும்படியாக செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே. அப்பா இந்த சகோதரி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும் இந்த வேலையிலே என் தேவன் அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்த ஆண்டவரே. அப்பா சீக்கிரத்திலே அந்த பணி நிரந்தரமாக அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்யுங்க ஏசப்பா. எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போகாமல் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருக்கிற நன்மையை அந்த சகோதரி கர்த்தர் கட்டளையிட்டு விட்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரி சாந்தி ரூபன் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, மேரி பேரின் என்ற ஒரு தாயார்
அவர்கள் கடந்த நாட்களிலே பாத்ரூம் சென்றவர்கள் சறுக்கி விழுந்ததினால் எலும்பு முறிவு ஏற்பட்டது. சிகிச்சை கொடுக்கப்பட்டு அந்த எலும்புகள் இன்னைக்கு வந்து சேர்ந்து இருக்கிறது. நடப்பதற்கான பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த கால் எலும்புகள் உள்ளதாய் மாறவும் உறுதிப்படவும் அவர்கள் தன் பணிகளை செய்வதற்கு தன் காலில் நிற்கத்தக்கதாய் கர்த்தர் அந்த உடைந்த எலும்புகளை பலப்படுத்தும்படியாய் தாயார் மேரி பேரின்பம் என்ற அந்த தாயாருக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். அந்த ஜெபத்தை சாந்தி இணைப்பு. ஹலோ, வேற யாராவது ஜெபிக்கிறீங்களா? ஜாக்கி இணைப்பில் வந்து ஜெபிக்க முடியாது வேலைக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்லவரே வல்லவரே ஏசப்பா. இந்த நல்ல வேலைக்காய் உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஏசப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே இந்த ஏசப்பா உண்மை நாங்கள் மேரி பேரின்பம்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. ஏசப்பா அந்த மகளை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, கர்த்தர் நீர்த்தாமே ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. அந்த முறிந்த கால்கள் கர்த்தாவே, அந்த எலும்புகளை கர்த்தாவே உறுதிப்பட சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி ஏசப்பா. உம்மால் கூடாத காரிய ராஜா ஒன்றுமே இல்லை ராஜா. என் தேவன் நீங்க பெரியவர் சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே நீங்க தொட்டா ஒரு நிமிஷத்துல சுகம் ஆகும் சுவாமி ஏசப்பா. உங்களுடைய காயப்பட்ட தழும்புகளால கர்த்தாவே சுகமானேன் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படி கூட ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தை ராஜா மகள் மீது தெளிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. அந்த எலும்புகள் எல்லாம் ராஜா கர்த்தாவே சீர்பட சுவாமி ஏசப்பா. என் தேவன் நீங்க கர்த்தாவே கிருபையா இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினால கர்த்தாவே அந்த மகள் கர்த்தாவே நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பெற சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிரச்சனத்தினால சுவாமி ஏசப்பா நீங்க உங்களை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிக்க நம்ம எல்லாத்தையுமே செபிக்கிறோம். நசனாக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு இந்த சகோதரிய எலும்புகளை இனமுள்ளதாய் மாற்றிவிட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக விசேஷ நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். மேரி ஜெனிஃபா என்ற மகள் வருகிற 3ஆம் தேதி, அதை இன்றைக்கு பிறந்த நாளை நினைவு கூறுகிறாள். அவளுக்கு ஏற்ற துணை கிடைக்க முடியாமல் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீண்ட நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவை இந்த பிறந்த நாளில் அந்த மகளை வாழ்த்துவதோடு மட்டுமல்ல, நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க முடியாகவும் பிறந்த நாள் பரிசாக கர்த்தர் அதை வாய்க்க செய்ய முடியாகவும் ஜெபிப்போம். அடுத்து சாம்சன் ஷம்மா மில்லருடைய மகன், அவனுக்கு நாளை தினத்துல பிறந்த நாள் 4ஆம் தேதி. அவனுக்கு சற்று கொஞ்சம் பலவீனங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் அவனை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மகனை கர்த்தர் பலப்படுத்தி ஒரு நல்ல வேலை அவனுக்கு கிடைக்க செய்ய வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். இந்த 2 குறிப்புகளுக்காக சகோதரி சாந்தி ரூபன் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ அப்பா அப்பா எங்கள் ஜீவனின் அதிபதியே மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேருபீன்கள் சேராபீன்கள் ஓயாமல் போற்றி புகழப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே மை துதிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபையினாலே ஆண்டவரே கடந்த வாரம் முழுவதுமாய் எங்கள் காத்து ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஒரு விசையாய் நாங்கள் உடைய சமூகத்திலே நாங்கள் ஆங்காங்கு இருந்து ஆன்லைன் மூலமாய் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதா எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் ஆண்டவரை பலப்படுத்தி கொண்டு வந்த நோக்கத்திற்காக கூட உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் உமக்கு பிரீதியா இருக்கத்தக்கதா அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய இரக்கத்தினால ஆண்டவரே
உம்முடைய சமூகத்துல நிற்க எங்க கிருபை தாங்க ஏசப்பா. என் தகப்பனே, நீர் அப்படியா எனக்கு இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காய் நோக்கி பார்க்கிறோம். மேரி ஜெனிஃபா என்ற மகளுக்காய் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. அந்த மகள் இந்த அப்பா பிறந்த நாளை காண்கிற இந்த நாளிலே ஆண்டவரே, பிறந்த நாளை காண்கிற அந்த மகளை இந்த நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மகள் கோடா கோடியாய் பெருகத்தக்கதாய் கிருபை செய்யுங்க. அது மட்டுமல்ல கர்த்தாவே, அந்த மகளுக்கு ஏற்ற துணையை தந்து ஆண்டவரே அப்பா மகளுடைய குடும்ப வாழ்வை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை நிமித்தமாய் பெற்றோர்களுக்கு ஆண்டவர் இருக்கிற அந்த மன பாரங்கள் நீங்கத்தக்கதாய் கர்த்தர் நீங்க அந்த மகளுக்கு ஒரு இரக்கம் பாராட்டுங்க. அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா. நீர் கிருபையா இறங்குங்க. மகளுக்கென்று நீர் வைத்திருக்கிற மணமகனை அப்பா அவள் கண்டுகொள்ளத்தக்கதா ஏற்ற நேரத்தில் அப்பா நீர் கொண்டு வந்து அப்பா அந்த குடும்ப வாழ்வை நீர் தருமடியாய் வேண்டுகிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமா அந்த மகளுடைய வாழ்விலே அப்பா நீர் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் நன்றி. நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றி அப்பா. எத்தனையோ மேடு பள்ளங்கள் இருந்தாலும் உம்முடைய கரத்தினால் நீர் நடத்தி வருகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் அவர் வாஞ்சிக்கிற அப்பா விரும்புகிற அந்த அப்பா அந்த காரியத்தை நீர் வாய்க்க செய்த ஆண்டவர் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நாளை தினத்துல ஆண்டவரை பிறந்த நாளை காணப்போகிற சாம்சனுக்காய் நோக்கி பார்க்கிற கர்த்தாவை மகனை இம்மட்டுமாய் தாங்கி வழிநடத்தி வந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய பலவீன நேரத்திலும் அவனுடைய பலன் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவனுடைய ஆண்டவரே படிப்பின் விஷயத்திலும் உம்முடைய கரம் இருந்து அவன் ஆண்டவரே படிக்கத்தக்கதாய் கர்த்தர் அப்பா ஒரு நல்ல ஒரு படிப்பை முடிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்திருக்கிறீரே, அதற்காக கூட உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. ஆனாலும் ஆண்டவரே ஆண் மகன் ஆண்டவரே ஒரு வேலையில் இருக்க வேண்டியது அப்பா ஒரு கட்டாயமான ஒரு காரியமா இருக்கிறபடியெல்லாம் மகனுக்கு ஆண்டவரை படித்த ஒரு படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை அப்பா அவனுடைய சரீரத்துக்கு ஒத்துழைக்கத்தக்கதான ஒரு வேலையும் கொடுத்து நீங்க அப்பா அவனை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா இவன் நோக்கி பார்க்கிற கர்த்தாவே அப்பா. அப்பா ஊழியக்காரருடைய குடும்பத்தில் அப்பா அந்த வாரிசு ஆண்டவரே அந்த பிள்ளைய ஆசீர்வதிங்க. உடைய நாமத்தினாலே நீங்க ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ஆண்டவரே. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் நன்றி. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. அந்த மகனுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க பொறுப்பேற்று நடத்தி அப்பா உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தத்தக்கதாய் கத்த நீர் அவனுக்கு இரக்கம் பாராட்டுவதற்காய் நன்றி. இப்படி கிருபை அவனை தாங்குவதற்காய் நன்றி. உம்முடைய தயவு அப்பா அவனை பெரியவன் ஆக்குவதற்காய் நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விசேஷ நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக பாஸ்டர் ஸ்டீபன் யானையா இணைப்பில் ஒருபடி அழைக்கிறேன். அவள் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு பிறந்த நாட்கள் விசேஷ நாட்களை காண இருக்கிற பென்னட் ஜான் என்ற மகனுக்காக 4ஆம் தேதி அவனுடைய பிறந்த நாள். அதுபோல வினிதா சாம்சன் என்ற சகோதரிக்கு 7ஆம் தேதி பிறந்த நாள். ஆக இந்த விசேஷ நாட்களை காண்கிற இந்த பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். இருவருமே பேடன் பிரதருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். வினிதா சாம்சன் மகள் பென்னட் ஜான் பேரப்பிள்ளை. அவருடைய சுகத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொள்வோம். அதை தவிர்த்து இன்றைக்கு இப்ப நாட்டில் நடக்கிற சில பொதுவான காரியங்களை குறித்து நாம் அசரியா இருக்கக்கூடாது. ஒரு கேடுகட்ட இளைஞர் சமுதாயம் உருவாயிருக்கிறது. அதற்கு காரணம் சினிமாக்காரர்களாக இருக்கிறார்கள். இந்த மாய சினிமா உலகத்தை நம்பி படித்த நல்ல பிள்ளைகள் கூட இன்னைக்கு ஒரு ஒழுங்கீனமான ஒழுங்கற்ற ஒரு மோகத்தில் தெரிகிற ஒரு இளைஞர் சமுதாயம் உண்டாயிருக்கிறது. கொள்கை பிடிப்பில்லாத ஒரு இளைஞர் பட்டாளம் உண்டாயிருக்கிறது. அறிவற்ற ஒரு இளைஞர் சமுதாயம். ஆகவே அவர்கள் திருந்தவனாகவே இந்த இளைஞர் சமுதாயத்திற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் பல ஊழியங்கள் நடைபெறுகிறது. ஆனால் இன்னைக்கு அறிவு பெற்றவர்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் இறைவனை தேடுவதற்கான இருதயம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அதை நாம் தொடர்ந்து இந்த குறிப்பை தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக இளைஞர்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அமெரிக்க தேசத்துல சார்ல்ஸ் என்ற சகோதரர் அவர் சமீபத்தில் தான் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் சுட்டுக் கொல்லப்பட்டது வேதனையாக இருந்தாலும் இந்த 31 வயதுக்குள்ளாய் 31வது வயதில் தான் சுட்டுக் கொல்லப்பட்டார். இன்னைக்கு அமெரிக்காவில் உள்ள ஒரு இளைஞர் சமுதாயத்தில் லட்சமான மக்களை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்திவிட்டு தான் அவர் மதித்திருக்கிறார். அதனால்தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய இளைஞர்களை திருத்துவதை குறித்தும் இளைஞருடைய காம இச்சைகள் அறிவு பெற்ற மேதாவித்தனங்கள் இவைகளெல்லாம் கண்டித்து கிறிஸ்துவின் வார்த்தைகளை
கல்லூரிகளிலும் பெரிய பெரிய இளைஞர் கூடுகளை அவர் அறிவித்தது நிமித்தமாகவே அதில் வெறுப்பு கொண்ட ஒரு இளைஞன் தான் கொண்டார். ஆனாலும் தேவன் அவரை எடுத்துக்கொண்டாலும் இன்னைக்கு ஒரு எழுப்பர் மத்தியில் அங்கே இளைஞர் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கிறது, ஒரு நல்ல சிந்தனை உண்டாயிருக்கிறது. அதே போல இங்கேயும் உண்டாக வேண்டும். இந்த சினிமா மோகம், இந்த சினிமா மாயை, அது புகையை போன்றது என்பதை இந்த இளைஞர்கள், அறிவுள்ள இளைஞர்கள், யாரும் படிக்காதவங்க அல்ல, படித்தவர்கள் இந்த மாயையில் இருக்கிறார்கள். அது வேதனைக்குரியது. அது நீங்க வேண்டும். அதற்காக நான் பாரத்தோடு செல்வேன். இந்த காரியங்களுக்காகவும் பாட்னா ஊழியங்கள், சேலம் ஊழியங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதை நேர்த்தியாக நிறைவேற்றுவதற்கான ஒத்தாசை உதவி கர்த்தருக்கு உண்டாக முடியாகும். பார்த்தோடு ஜெபிப்போம். இந்த காரியங்களுக்கு அப்பா ஸ்டீபன் ஞானியா இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்துக்குள் பிரவேசிக்கும்படியான கிருபைக்காய் ஸ்தோத்திரமே. நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாளைய தினம் தன்னுடைய பிறந்த நாளை நினைவு அருமையான பென்னட் ஜான் அவர்களுக்காய் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் மட்டுமாய் நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்தத்தக்கதாகவும் அவருடைய எதிர்பார்ப்புகளிலே தேவ கிருபை பெருகும்படியாகவும் அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையத்தக்கதாக அவருடைய வாழ்வின் எல்லா பேரும் தேவனுடைய ஆளுகையும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலம் வைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான திரு வினிதா சாம்சன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். 7ஆம் தேதி அவருடைய பிறந்தநாளை நினைவுகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய தயவும் இறக்கம் பிள்ளைகள் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில பலனுடைய வளர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரே, உம்முடைய பிள்ளை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க. எதிர்பார்க்கிற காரியங்களில அனுகூலம் தரும்படியாக இந்த பிறந்தநாளுடைய சந்தோஷம் அனுதினமுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பெருகி வளர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. மாயை நம்பி சென்றுகிற வாலிபர்களுக்காக, வாலிபர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மாய வலையில் விழுந்து விடாதபடி சுய உணர்வோடு கூட சிந்தித்து செயல்படத்தக்கதான தேவ ஞானத்தை பிள்ளைகளுக்கு, வாலிபர்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அரசியல் வட்டாரங்களிலே ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக அந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் சோத்திரமே உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிபர் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியங்கள் மூலமாக அநேகர் மனம் திரும்பத்தக்கதாக, ரட்சிக்கப்படத்தக்கதாக வாலிப பிள்ளைகளும் தேவடைய நன்மை கிருபை தொடர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக பிள்ளைகளை தொடுமுடியாக ரட்சிப்பின் அனுபவத்தை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக சோத்திரமைய வாலிபர் தலைமுறைகள் அழிந்து போய்விடாதபடி கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்க்கவும், ஆண்டவர் விடுதலை அடையவும் அவளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பாதுகாப்பிற்காக, ஆரோக்கியத்திற்காக, சுகபலனுக்காக, தேவ ஞானத்திற்காக பாரபட்சமின்றி செயல்படுவதற்காக கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்துல வேலை வாய்ப்புகள் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம். விவசாயம் செழித்து ஓங்கத்தக்கதாக ஆண்டவரே சோத்திரம். விவசாயம் செழிக்க ஆசீர்வாதம் மழையை கொடுத்து தேவரே பிள்ளைகளை விவசாயம் செழிக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஐயா. வட மாநிலங்களில் மிஷினரியாக செஞ்சிருக்கிறோம் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமா தேவ வல்லமை விளங்கும்படியாக வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்யப்படுகிற ஊழியர்கள் மூலமாக இயேசுவை ரட்சகர் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதான தேவ வல்லமை விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். பார்ட்னர்ஷிப் வாரிசு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பகுதியில் உதவி செய்த அந்த நம்முடைய மிஷனரி குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களிலே தேவரையுடைய வல்லமை விளங்கும்படியாகவும் அநேகர் இயேசுவை ரட்சகர் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்கள் மூலமாக தேவனுடைய வல்லமை அநேகரை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். செய்யப்படுகிற ஊழியர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஆராதனைகளுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்காக மற்றும் சிறுவர் ஊழியர்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். கருத்தில் கொடுக்கிறோம். தேவரை மகிமைப்படுவீராக சோத்திரம். சேலம் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய ஊழிய குடும்பத்திற்கு தேவைகள் மற்றும் பாதுகாப்பு ஆண்டவர்கள் மூலமாக செயல்படுகிற ஊழியர்கள் மூலமாக இயேசுவை கண்டுகொள்ளத்தக்கதாக தேவரையா அவர்கள் மூலமாக தேவரை மகிமைப்படத்தக்கதாக உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த விடுமுறை நாட்களிலே பிள்ளைகள் ஞானத்தோடு நடந்து கொள்ளும்படியாகவும் வரக்கூடிய பண்டிகை நாட்களிலே பிள்ளைகள் ஆண்டவர் சோத்திரமையா பாதுகாப்புடன் ஆண்டவரை கலந்து கொள்ளத்தக்கதான கிருபை உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். தேவனுடைய நன்மைகளை தொடர்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொள்கிறோம். இந்த நாளில் பாஸ்டர் மூலமாக கொடுக்கப்படுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரை மகிமைப்படுவீராக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலும் ஏறெடுத்த விண்ணப்பங்களை நீர் அங்கீகரித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். சில இணையதளத்தின் இடர்பாடுகள் இருந்தது, ஆனாலும் அதை நீக்கி போட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஜெபித்த உடைய பிள்ளைகளை நினைத்தருளும் ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். இந்த விசுவாசத்தின் பலனாகிய ரட்சிப்பையும் சுகத்தையும் ஜெயத்தையும் நீர் கட்டளிடுவீராக. நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி ராஜா. எங்கள் ஐக்கியத்தை சார்ந்த அத்தனை குடும்பங்களையும் நினைத்தருளும். வெளி தேசங்களில் இருக்கிறார்கள், வெளி மாநிலங்களில் இருக்கிறார்கள், அப்பா தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளிலும் இருக்கிறார்கள். அத்தனை பேரை நினைத்தருளும். அவர்களை பேர் பேராய் ஆசீர்வைத்தருளும். எழும்பி கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னது போல அநேகராய் நாங்கள் இணைந்து இந்த ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதற்கு எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, ஐக்கியத்தை சார்ந்த அத்தனை பேரை நினைத்தருளும். ஆசீர்வதிங்கப்பா. இந்த காலாண்டு விடுமுறை நாட்களை கழிக்க உதவி செய்தேன். அநேக சொந்த ஊர்களுக்கு பிரயாணப்பட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் சுகபத்திரமாய் திரும்பி வர கிருபை பாராட்டும். தேசத்துக்கு நல்ல மழையை தாரும். ஏற்ற காலத்தில் பெய்கிற மழை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தாரும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். தேசத்தை ஆளுபவர்களுக்காக, தலைவர்களுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. இன்னைக்கு ஒரு சாபை வைத்து அப்பா 42 பேர் செத்ததை வைத்து அப்பா அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிற கழுகு கூட்டங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இந்த ஓநாய் கூட்டங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம் ராஜா. அப்பா, மாயையில வீழ்ந்து அழிந்து கொண்டிருக்கிற இந்த இளைஞர் சமுதாயம், அதற்கு தூபம் போட்டுக் கொண்டிருக்கிற அரசியல் கூட்டங்கள் எல்லாவற்றையும் நாசரேனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். சத்தியத்தை அறிகிற கூட்டத்தையும் சிந்தையில தெளிவு பெற்ற கூட்டத்தையும் காணும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் தானே பலமாய் அசைவாடும்படியாய் செபிக்கிறோம். இப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். சபைகளிலே ஐக்கியத்தையும் எழுப்புதலே தாரும். சபைகள் சீர்படட்டும் அப்பா. சபைகள் சீர்பட்டால் சீர்கேடான காரியங்கள் தேசத்திலே நடக்காது. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். எழுப்பி கொடுத்த ஊழியங்களை உண்மையும் உத்தமமாக செய்யட்டும். அசதியா இருக்கக்கூடாது ராஜா. இரக்க பாராட்டும். தங்களுக்கு என்று கூட்டத்தை சேர்க்காதபடி ராஜாவுக்கு என்று அப்பா மந்தையை சேர்க்கிறவர்களாய் மாற கிருபை பாராட்டும். அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நன்றி ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த ஜெப வேளையை ஆசீர்வைத்து, உங்கள் செய்தி வேளையை ஆசீர்வைத்து தாரும். நீர் பேச போகிற வார்த்தைகளை அடி நாவில் வைத்திரலாம். இப்படி மறைத்து கொண்டு நீர் வெளிப்படும். உடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நவம்பர் மாதம் 19ஆம் தேதி பாட்னா பகுதி ஊழியங்களுக்காக கடந்து செல்லலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறோம். அதை சரியான தேதி குறிப்பிடப்படாமல் போனதுக்கு காரணம், அங்கே தேர்தல் நடைபெறும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கான திட்டமான தேதி நம்ம மத்திய அரசாங்கத்தில் அறிவிக்கப்படவில்லை. ஆகவே நான் நம்முடைய ஊழியத்தை அதற்காக போஸ்ட்போன் பண்ணாதபடி திட்டமிட்டபடி 19ஆம் தேதி கடந்து செல்வதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம். சிலர் வருவதற்கு வாஞ்சியோடு சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அவர்களும் பல வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறபடியினால் வாஞ்சித்தவர்களும் இந்த ஆன்மீக பயணத்தில் கலந்து கொள்ள கிருபை பாராட்டும். அதுக்கான தேவைகள் உண்டு. எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வாஞ்ச உள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் அந்த ஊழியர்களுக்கு என்று குறிப்பிட்டு நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கேற்ற பலனை கர்த்தரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதை தொடர்ந்து டிசம்பர் 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சேலம் பகுதி ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு, கிறிஸ்துமஸ் கால ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். அது குறிப்பாக ஒரே நாளிலே நம் அத்தனை பணித்தளங்கள் சென்று ஊழியங்களை நிறைவேற்றிவிட்டு அன்னைக்கு மாலை திரும்பி விடுவோம். அதற்காக வாஞ்சித்தவர்களும் நீங்கள் இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். வருவதற்கு வாஞ்சியா இருக்குமானால் முதலாவது எங்களுக்கு தெரிவித்து விடுங்கள். அதற்கான காரியங்களை ஒழுங்கு செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று
அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இஸ்ரவேலருக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். 6,00,000 புருஷர்கள் அடங்கின அந்த இஸ்ரவேலரை மோசே அந்த யோர்தான் எல்லை வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறான். கர்த்தருடைய சித்தத்தின்படி அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இப்போ அந்த பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. யோசுவாவுக்கு அப்போது வயது குறைவு. ஆகவே இந்த ஜனங்களுக்கு என்ன இருந்திருக்கும்? ஏன் ஆண்டவர் இந்த மோசே இடத்துல கொடுத்தார், நாங்களெல்லாம் இல்லையா என்று சொல்லி சிலருக்கு ஒரு ஆதங்கம் இருந்திருக்கலாம். ஏன்னா மோசே காலத்திலேயே கோராகின் கூட்டத்தார் இப்படி ஒரு தர்க்கம் பண்ணினதையும், மிரியாம் மோசைக்கு விரோதமாய் பேசி குஷ்டரோகம் ஏற்பட்டு அவமானப்பட்டதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அவை அன்றைக்கும் அநேகருக்கு இருந்திருக்கலாம், என்னடா இது, நாமும் இத்தனை வருஷம் இருக்கிறோமே, இந்த யோசுவாவுக்கு அல்லவா இதை கொடுத்திருக்கிறார்கள் என்று எண்ணலாம். ஒரு பொறாமை, ஒரு ஆதங்கம் இவைகள் இருந்திருக்கலாம். அதே நேரத்துல யோசுவாவுக்கும் தயக்கம் இருந்திருக்கலாம். அடடா, தெய்வ மனிதனாகிய மோசையே என்ன பாடுபட்ட, நான் அதெல்லாம் பார்த்திருக்கிறேனே, இந்த வணங்கா காலத்துள்ள ஜனங்களை நான் எப்படி நடத்துவேனோ என்று சொல்லி ஒரு ஐயப்பாடும் தயக்கமும் இருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலை தான் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், யோசுவா, நான் மோசையோடு இருந்தேன், அதே போல உன்னோடு இருப்பேன். அப்படி நீ கலங்காது, நீ தைரியமா இரு. நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அங்கே பார்க்கிறோம், அவர்களுக்கு முன்பாக. அப்ப அவர்களுக்கு முன்னால் என்றால் இங்கே இஸ்ரவேலர் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு யோசுவா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதை வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீர்மளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேற்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தின் அருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து. பாருங்க, அந்த அவர்கள் என்கிற இடத்துல யாருன்னா இருக்கிற, ஒரு பக்கம் கர்த்தருடைய ஜனம், சொந்த ஜனம் இஸ்ரவேல், மறுபக்கம் பலத்தவர்களாகிய எமோரியர், கானானியர். கானானியர், கிர்காசியர், எபூசியர், கிர்வாசியர் அப்படின்னு சொல்லி 7 ஜாதி இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருக்கும் முன்பாக ஒன்று புறஜாதிகள், இன்னொன்று சொந்த ஜனங்கள். இது நம்முடைய வாழ்க்கையில இதை கொஞ்சம் சற்று இதை முன்வைத்து பார்ப்போம். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இவெல்லாம் எங்க படிச்சு தேர போறான், இவெல்லாம் தொழில் செய்து என்ன பெரிய சாதிச்சிருவானா, இவெல்லாம் ஊழியத்துக்கு வந்து என்னத்தை கிழிச்சிருவான், எப்பவுமே ஆரம்பமாக இருக்கும். நம்மை குறித்து அநேகருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஒரு கேள்விக்குறி இருக்கும், சிலருக்கு பொறாமை இருக்கும். இவெல்லாம் படிச்சுட்டான் பாரு, இவெல்லாம் இந்த வேலைக்கு போயிட்டான் பாரு, இவன் எப்படி நடத்திடுறான்னு பார்ப்போம் என்றெல்லாம் சொல்லி ஆதங்கமும் ஏளனமும் பொறாமை எரிச்சலும் சில இடத்துல காணப்படும். இன்னொன்று, நமக்கே ஒரு காம்ப்ளெக்ஸ், எப்படி நாம் இந்த காரியத்தை சாதிச்சு விட முடியும், எப்படி இதை நாம் செய்து விட முடியும் என்று சொல்லி ஒரு தன்னம்பிக்கையற்ற சூழ்நிலை வரும். இன்னைக்கு அதே போல உங்கள் வாழ்க்கை பயணத்துல இந்த 2 சாராருக்கு முன்பாக இன்னைக்கு நீங்கள் என்ன செய்வதுன்னு தெரியாதபடி திகைத்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு கூட்டம் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒன்று சொந்த கூட்டம், இன்னொன்று புறஜாதி கூட்டம். 2 கூட்டமும் நம்ம நோக்கி பார்க்கிறது. இந்த இருவர் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவேன், பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன். இந்த சத்துருக்கள் எமோரியர், கானானியர் தான், அவர்கள் தான் புறஜாதிகள். ஆனா இன்னைக்கு சொந்த ஜனங்களும் நம் வீட்டாரும் இன்னைக்கு நமக்கு சத்துருவாய் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு எத்தனை வயசு தெரியுமா? சிலவங்க நல்ல காலேஜில் இடம் கிடைச்சிட்டா, அல்ல நல்ல மார்க் எடுத்துட்டா மேல்டாப்ல பேசுவாங்க, செலுத்த முகத்தோடு பேசுவார்கள். நான் உள்ளுக்குள்ள
எவ்வளவெல்லாம் சொல்லுவாங்க. வீட்டுல வந்து அடிப்பாங்க. பாரு, அவன் எவ்வளவு படிச்சு அந்த காலத்துல இடம் கிடைச்சிட்டு அந்த வேலைக்கு போயிட்டான், ஈனறிக்கடா தண்டச்சோறு என்று அவர்களை சொல்லி இந்த பிள்ளைகளை என்ன செய்வாங்க, தங்கள் ஆதங்கத்தை தீர்த்து கொள்வார்கள். நடக்குதா இல்லையா? இந்த கம்பாரிசன்லாம் நடக்கும். சரி, அது போகட்டும். இப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நன்றா தெரியும், உங்கள் சொந்த வீட்டாருக்கு முன்பாகவும் அந்நியர்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் இன்னைக்கு உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டு மறக்கிறவர் அல்ல, சொன்னதை கட்டாயம் செய்வார். இன்னைக்கு அதைத்தான் தியானிக்க போறோம். இன்னைக்கு இந்த வாக்குத்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக, ஒன்று இஸ்ரவேலர், இன்னொன்று புறஜாதியார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல நீ தூற்றப்பட்டிருக்கலாம், கேலி பேசப்பட்டிருக்கலாம், நீ அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அதுக்கான வார்த்தை தான் இது. இதே யோசுவாவை எடுத்துக்கொள்வோம். யோசுவா கர்த்தர் எப்படிலாம் மேன்மைப்படுத்தினார். அப்ப இன்றைக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாய். ஆனா இதுல கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியதை நீ செய்ய வேண்டும். அது என்ன செய்ய வேண்டும்? யோசுவா என்ன செய்தார்? யோசுவா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமரிக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார். இப்ப அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். மோசே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். யோசுவா லீட் பண்ணுகிறான். முதல்ல ஒரு தடை வருது, யோர்தான். இந்த யோர்தான் மேலே இருந்து கீழாக ஓடும் ஆறு. நம்ம ஊர்கள் ஆறு பார்த்திருப்போம், சமமா ஓடும், பிளைன் லேண்ட்ஸ்ல ஓடும். ஆனா இது மேட்ல இருந்து கீழே இறங்கும். ஒரு மேட்ல இருந்து தண்ணீர் இறங்குதுன்னா அது எவ்வளவு வேகமா இருக்கும், இழுத்து கொண்டு போய்விடும். அதே போல இது மேலிருந்து கீழாக ஓடுகிற ஒரு ஆறு. ஒருவேளை இது குறுகலான ஆறு தான், ஒரு கரையிலிருந்து அக்கறைக்கு பார்த்து விட முடியும். ஆனாலும் அதை கடப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஏன்னா 6 லட்சம் புருஷர்கள், மற்ற ஸ்திரீகள், பிள்ளைகள், மிருக ஜீவன்கள், இதுல 9.5 கோத்திரம் அந்த பக்கத்துக்கு போக வேண்டும். அப்ப சற்று கடினமான ஒரு செயல் தான். திகைத்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி மோசே ஜனங்களை நடத்தும் போது அங்கே செங்கடல் நின்றது, இப்ப யோசுவா நடத்தும் போது யோர்தான் இருக்கிறது. அது கடல், இது நதி. அப்ப இதை கடக்க வேண்டும். எனக்கு இவன் எப்படி கடந்தானா, ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அதுல காலூன்றி நிற்க சொல்லுகிறான். இது கர்த்தருடைய ஆலோசனை. அப்ப இவன் ஆண்டவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்டிருக்கிறான். ஆண்டவர், நீங்க சொல்லிட்டீங்க, நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவது இல்லை. இப்ப இந்த ஜனங்களை நான் அக்கறைப்படுத்த வேண்டும், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டிருக்கிறான். அது ஒருவேளை அதுல மேற்கோள் காட்டப்படலை, எழுதப்படவில்லை என்பதற்காக அவன் தன்னிச்சையாக செய்துவிட்டான் நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போய் நிற்க சொல்லி. எப்பொழுதுமே அதை ஜனங்களை வழி நடத்துவது மேகஸ்தம், அக்னி ஸ்தம்பம். அது உடன்படிக்கை பெட்டிக்கு மேலதான் இருக்கும். அந்த பெட்டி பெறப்படுவதுன்னா மேகஸ்தம், அக்னி ஸ்தம்பம் அப்படி நகர்ந்து கொண்டே போகும். உடன்படிக்கை பெட்டி தான் முன்னால போகும். இன்னைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தர் நம்மோடு கண்ணின ஒரு புது உடன்படிக்கை ஆகிய ரத்தமும் சரீரமும். இந்த ரத்தமும் சரீரமும் தான் வார்த்தை என்று சொல். வார்த்தை மாம்சமானார். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வார்த்தை மாம்சம் ஆனார். அப்போ மாம்சத்துல என்ன இருக்கு? ரத்தமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. அப்போ இந்த ஜீவ வார்த்தை என்ற உடன்படிக்கை பெட்டியை நீ சுமக்கணும். அன்னைக்கு ஆசாரியரை தவிர வேற யாரும் அந்த பெட்டியை சுமக்க கூடாது. அந்த பெட்டிக்குள்ள உடைக்கப்பட்ட கற்பலகை, அந்த மண்ண வைக்கப்பட்ட பாத்திரம், ஆரோனின் துளித்த, இதுதான் அந்த பெட்டிக்குள்ள இருந்து எபிரேயர் 9:4 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டியை தொட்டா டேஞ்சர். அது வாழவும் வைக்கும், சாகவும் வைக்கும்.
ஊசா என்பவன் தொட்டான் செத்தான். ஓபேத் ஏதோம் என்பவன் வீட்டிலே பெட்டி இருக்கிறது, 3 மாதம் இருக்கிறது, அவனை ஆசீர்வதிக்கிறது. அப்ப அந்த பெட்டி வாழ வைக்கும் சாக வைக்கும். இந்த பெட்டி, இந்த வார்த்தை உன்னை வாழ வைக்கும் சாகம் வைக்கும். எப்போ? நியாய தீர்ப்பு நாள்ல. அப்ப இந்த பெட்டியை எப்படி தூக்குவது? அது தூக்குவதற்கான நீங்க ஆசாரியர்கள் இருந்தார்கள், லேவியர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு ஆசாரியருக்கும் லேவியருக்கும் உரிய அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறபடினால்தான் இந்த வேத வசனத்தை நீ இன்னைக்கு சுமக்கிறாய். இல்லைன்னா தொட்ட உடனே அடிச்சிருக்கும். இன்னைக்கு தொட்ட உடனே உனக்கு என்ன ஆயிருக்கும்? உயிர் போயிருக்கும். நீ செய்யற பொல்லாப்பு தீவினைக்கு டப்பு டப்புன்னு சரிஞ்சிருந்திருப்போம். ஆனால் லேவியருக்கும் ஆசாரிக்குரிய அபிஷேகத்தை தந்தபடினால் இந்த பெட்டியை நாம் இன்னைக்கு சுமக்கிறோம். இன்னைக்கு நமக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை பயணத்திலும் உலக பிரயாணத்திலும் யோர்தான் வரத்தான் செய்யும். தடைகளை தாண்டி ஓடுகிற ஓட்டம் தான் நம்முடைய வாழ்க்கை. மீகா 2:13 என்ன இருக்கு? தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். எனக்கு அருமையான தேவச்சானமே, அந்த முன்பாக செல்லுகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கு வார்த்தையா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார், ஜீவ வார்த்தையா இருக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கை பயணத்துல தடைகளை உடைத்து யோர்தானை கடக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், நீ கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்த அந்த ஆசாருடைய கால்கள் பட்ட மாத்திரத்துல கடல், அந்த யோர்தான் 2ஆக பிளந்தது என்று பார்க்கிறோம். அது ஒரு ஆச்சரியமான செயல். மேலே இருந்து இறங்கி வருகிற தண்ணீர் ஒரு பக்கம் அப்படியே குவியலாக நின்றதாம், மறுபக்கம் அப்படியே உலர்ந்த தரையாய் போயிட்டான். இங்க செங்கடல் பிளக்குவது பாருங்க, கடல் 2ஆக பிளந்து நடுவிலே அவர்களுக்கு உலர்ந்த தரை. ஆனா எங்க மேலிருந்து இறங்குற நீர் அப்படியே ஒரு பக்கம் குவியலா நிற்கிறது, இறங்க முகத்தில் இருக்கிற பகுதி எல்லாம் உலர்ந்த தரையாய் மாறிட்டு காலில் சேறு விடாதபடி கத்திராக்கரை. இன்னைக்கு பாவத்தில் இருந்த உங்களையும் என்னையும் இந்த பாவம் நிறைந்த உலகத்துல அந்த பாவம் மேற்கொள்ளாதபடி உங்களை அக்கறையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். வார்த்தையை சுமப்போர், வேதத்தை சுமப்போருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிப்போருக்கு என்ன உண்டாம்? மிகுந்த சமாதானம். அப்ப அந்த வேத வசனங்களை சுமப்போர் என்றால் அதை நம்முடைய இருதய பலகையில எழுதி அதை சிந்தையில சுமப்போருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்ப அந்த யோர்தான் 2ஆக விளக்கிறது. எந்த பிரச்சனையா இருந்தாலும், தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடைப்பதற்கான ஒரே ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தை. இன்னைக்கு அதை சுமப்பதற்கு லேவியருக்கும் ஆசாரியருக்குமான அதிகாரத்தை கர்த்தனைக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார், அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் தான்ப்பா, என் மூலமா அந்த மாம்சத்தின் திரை வழியாகத்தான் நீ அங்கே போக வேண்டும். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோர்தானுக்கு அக்கறையில் என்ன இருக்கு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் இருக்கிறது. அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரமசியான், பரம கானான் நமக்கு இருக்கிறது. இந்த பிறவி பெருங்கடல், இந்த குறுக்கிடுகிற இந்த யோர்தானை நாம் கடக்க வேண்டும் என்றால் நமக்குள் என்ன வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் சொன்னார், என் மாம்சத்தின் திரை வழியாக நானே வழியும் சத்தியமும், என் வழியாய் பிரவேசித்தால் உனக்கு நித்திய ஜீவன் என்ற கானானுக்குள் நீ பிரவேசிப்பாய். இதைத்தான் அன்னைக்கே சொன்னார். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இது புத்தகத்துல நாம பார்க்கிறோம். அப்ப எனக்கு அருமையான தேவச்சாரன், எந்த அளவுக்கு இந்த வசனங்களை உட்கொள்ள முடியுமோ இந்த வசனங்களை தியானிங்கள், அதை உள்ளே ஏற்றிக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் தானாகவே என்ன செய்யும்? நீங்கும். இப்போ இந்த செக் போஸ்ட்ல எல்லாம் போகும்போது ஒரு வித்தியான காட்சி இருக்கும். இப்போ நம்ம கார்லயோ பஸ்லயோ அது சொந்த வாகனத்துல போகும்போது ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். அதுல நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும் ஒரு குறிப்பிட்ட தொகை.
இங்க இருந்து கன்னியாகுமரி போனா ஒரு 1000 ரூபாய் இருந்தா தான் நம்ம தடையெல்லாம் போகும். நம்ம போன உடனே அது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா கோ அப்படின்னு சொல்லி நம்ம நம்பரை சொல்லி அது கிரீன் சிக்னல் கொடுக்கும். உடனே அந்த கேட் திறக்க நம்ம போயிடும். எதனால? ஃபாஸ்ட்ராக்ல நமக்கு சார்ஜ் இருக்கே. அப்ப வாழ்க்கையில இப்படி நிறைய அப்டக்கிள்ஸ் வரும், வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த தடைகள் யார் மூலமா வரும் தெரியாது, எப்பொழுது எப்படி யார் மூலமா வரும் என்று தெரியாது. ஆனா அந்த தடைகளை உடைக்கிறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். தடைகள் வருவதற்கு பல வழிகள், ஆனா அந்த தடைகளை தாண்டுவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் இன்னைக்கு வார்த்தையா இருக்கிறார், ஆவியார். அதனால நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும். இன்னைக்கு இந்த கூட்டத்துல ஏன் நடத்துறோம், சபைகளை ஏன் நடத்துறாங்க, அநேக ஊழியர்கள், சபைகள், திருச்சபைகள் ஏன் பாரத்தோடு இந்த ஊழியங்களை, வார்த்தைகளை ஏன் கொடுக்கிறார்கள்? இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் ஏற 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 என்ன ஆகும்? ரீசார்ஜ், சார்ஜ் ஏறிடும். அப்ப பிரயாணம் பண்றீங்க, கானாக்கு நேரா பிரயாணம் பண்றீங்க, செங்கல்பட்டுல ஒரு தடை வருது, உங்களை பார்த்த உடனே டப்புன்னு திறக்குது, அடுத்தது போகுது, அங்க போனா உங்க நம்பரை போட்டா அந்த கார் நம்பர் அதை காட்டுது, தடைய நீங்குது, நீங்க சுமூகமா போறீங்க. இதுதான் வாழ்க்கை. கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இப்ப எனக்கு அருமையான தேவச்சக்கன் அந்த ட்ராக்ல நீங்க ஓடி ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் நிரப்பப்பட்டோம். அதனால்தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. இப்போ உடன்படிக்கை பெட்டி சுமந்தார்கள், எல்லாரும் உலர்ந்த தரையாய் அக்கறைக்கு பயணப்பட்டார். இப்போ கானான் எல்லைக்குள் பிரவேசிக்க போறாங்க. யோர்தானை கடந்தாயிற்று. இப்போ போய்கொண்டே போகிறாங்க. பாருங்க, அடுத்த ஒரு பெரிய சோதனை வருது. ஒரு பெரிய சோதனை வருது. 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 3, 4 இந்த வசனங்களை வாசிக்கலாம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தடவை சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 முறை சுற்றி வர கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். பாருங்க, இப்போ யோர்தானை தாண்டியாச்சு. ஒரு இம்பாசிபிள் டாஸ்க், ஒரு கடினமான ஒரு பாதை. ஏன்னா குழந்தைகள், மிருகஜீவன்கள் எல்லாரும் உலர்ந்த தரையா தாண்டிட்டாங்க. அதுக்கு உதவி செய்தது என்னது? கர்த்தருடைய வார்த்தை என்ற உடன்படிக்கை. இப்போ அங்க வந்தாச்சு. அந்த பெரிய கோட்டை நிக்குது. அந்த எரியோ கோட்டையை பத்தி உங்களுக்கு தெரியும். ராகப்ப என்ற வேசி இருந்தாள் என்பது தெரியும். அது எரியோ என்றாலே சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். அதை இப்ப யோசுவா தான் சபிப்பார், அது பின்னால வருது. பாருங்க, அந்த பட்டணம் ஒரு கோட்டை கட்டி ஒருத்தன் வாழ்றான்னா, பொதுவா நம்ம ஊர்ல செல்வ செழிப்போட கோட்டை கட்டி வாழ்றான் அப்படிம்பாங்க. கோட்டை கட்டி வாழ்றதுன்னா ராஜா வாழ்க்கை தான் அர்த்தம். அப்போ ராஜரிகமான வாழ்க்கை உள்ள ஒரு பட்டணம் அந்த எரியோ பட்டணம். இதை இவங்க கடந்து போகணும். அது எப்படி முடியும்? கோட்டைக்குள்ள போனா பிரச்சனை வரும், அந்த கோட்டையில இருக்கிறவன் சண்டைக்கு வருவான். அப்போ அதை உடைக்கணும், தீர்க்கணும். இப்பமா ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறான். அவன் யோசுவா கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் எதையும் செய்ய மாட்டான். யோர்தானை கடக்கிறதுக்கு வசனம். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், 6 நாள் நீங்க அந்த கோட்டையை சுத்துங்க. 7 ஆசாரியர்கள் முன்னால் போகணும். 7 எக்காலங்களை ஊதணும். ஒரு நாள்ல ஒரு முறை 6 நாள் சுத்துங்க. 7ஆவது நாள் இதே போல 7 முறை சுத்துங்க சொல்ல. எக்காலத்தை ஊதி என்ன செய்யணுமா? சுத்தணும். அப்ப எக்காலத்தை வாயில் வைங்கள் பாடினார். அது என்ன பாட்டு, என்ன அர்த்தம்? துதியின் சத்தம். அன்னைக்கு எக்காலம் ட்ரம்பட், அது மிகுந்த சத்தத்தை கொடுக்கும். இப்போ உரத்த சத்தமாய் ஓசையுள்ள தாளத்தோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் கர்த்தரை நாம என்ன செய்யணுமா? துதிக்கணும். இப்போ பிரச்சனை வந்துச்சு. 6 நாள் நல்லா துதிங்க. 6 நாள் உங்களுக்கு வேலை இருக்கு. ஆனா 7ஆவது நாள் கர்த்தருடைய நாள். அப்ப அந்த 7ஆவது நாள் 7 முறை துதிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அழகாய் சொல்லுகிற, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை துதிச்சாங்க, உடையல. ஆனா 7ஆவது நாள் 7 முறை
சுத்தி வந்து துதிச்சாங்க. கோட்டை இடிந்தது. எதனால் இடிந்தது? பீரங்கி குண்டுகளினால் அல்ல, கடப்பாறைகளையும் எந்திரங்களையும் வைத்து அல்ல, உதடுகளில் களைய ஸ்தோத்திர பலகையின் துதியின் சத்தத்தினால் அந்த கோட்டை இடிந்தது. இங்க நமக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற ராஜாக்கள், அதிகாரிகள், அதிபதிகள், கோட்டை கொத்தளங்களில் இருப்பவர்கள் யாராயிருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஜனங்களின் துதி சத்தத்தினால் கோட்டைகள் விழுந்து விடும். அது எரிகோ கோட்டையா இருக்கட்டும், சாத்தானுடைய கோட்டையா இருக்கட்டும், நம்மை அழிக்க நினைக்கிற ராஜாக்களின் கோட்டையாக இருக்கட்டும், எந்த கோட்டைகளாய் இருந்தாலும் அதை அழிக்க வல்லவராய் இருக்கிறார். எதனால? துதியினால் கோட்டைகள் விழுந்தது. ஒரு வசனம் இருக்கிற சங்கீதம் 119, 164, ஒரு அழகான ஒரு வசனம். சங்கீதம் 119, 164. உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில், ஆண்டவர் சொன்னார் 7ஆம் நாள் 7 முறை துதினார். தாவீது பார்த்தாரு, நான் தினமும் 7 முறை துதிப்பேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய துதி எப்படி இருக்கிறது? நித்தமும் கர்த்தரை துதிக்கிறோமா? கர்த்தரை 7 நாள் துதிச்சான். இப்போ ஒரு கட்டத்துல போய் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஒரு நாளைக்கு 7 முறை இல்லை, எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை குறைஞ்சபட்சம் 3 வேளை ஜெபிக்கணும், 7 வேளை துதிக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சாத்தியமாகுமா? அப்ப நான் வேலைக்கு போகக்கூடாதா? அப்போ நான் என்னதான் செய்யறது? பிள்ளைகளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பேனா? துணியை துவைப்பேனா? சமையல் பண்ணுவேனா? என்னதான் நான் செய்யறது? ஐயா, நான் கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு, சாவு வீட்டுக்கும் போக வேண்டியிருக்கு. நான் 7 முறை எப்போ துதிப்பேன்? எப்படி துதிப்பேன்? எந்த நேரத்தை டைம் டேபிள போட்டு நான் எப்படி துதிப்பேன்? காலை, அந்தி, சந்தி, மத்தியான வேலை, 3 வேளை கர்த்தரை நான் தியானிப்பேன், ஜெபிப்பேன். அந்தி, சந்தி, மத்தியான வேலை, சூரிய உதயத்துக்கு முன்பு, மதிய வேலை, சூரியன் மறைந்த பிறகு. அதான் அந்தி, சந்தி, மத்தியான வேலை, 3 வேளை. தானியேல் 3 வேளை ஜெயித்தான். தாவீது 3 வேளை ஜெபித்தான். பிராக்காலங்களிலே கர்த்தர் ஜெபித்தார். ஆனால் துதிப்பது 7 முறை. அல்லேலூயா. அதனால கர்த்தரை அடிக்கடி துதிக்க, நேரம் கிடைக்குமெல்லாம் துதிக்க. ஒரு இடத்துக்கு பிரயாணப்படுகிறீர்கள், வீணாய் பேசிக்கொண்டு போவதை காட்டிலும், அது வீணான, இன்னைக்கு செல்போன் நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். உண்மைதான், பிரசங்கம் பண்ற நானே ஒத்துக்கொள்ளுகிறேன், எல்லாருக்கும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். அப்போ அதன் மத்தியில கர்த்தரை துதியுங்கள். உங்கள் பணிகளின் மத்தியில் கர்த்தரை துதியுங்கள். சரி, படுத்து தூங்கும் போது துதிக்க முடியாது. உங்கள் பணிகளின் மத்தியில், ஒரு சமையல் வேலையோ, ஒரு துணி துவைக்கிற வேலையோ, அல்லது மற்ற வேலையோ, அல்லது ஒரு அலுவலகத்துக்கு பிரயாணப்படுகிற 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த பிரயாண நேரங்களிலேயோ கர்த்தர் நல்லா என்ன செய்யுங்க, துதிங்க. நான் ட்ரெயினில் பிரயாணப்பட்டு வரும்போதெல்லாம் சிலரை பார்ப்பேன். சிலர்கள் காதில் அந்த இயர்ஃபோனை மாட்டிட்டு பாடல் கேட்பார்கள். நம்ம அநேகர் என்ன நினைப்போம்? திரைப்பட பாடல்களை கேட்கிறார்கள் போல இருக்கு, அல்ல நகைச்சுவை காமெடிகளை எதை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கணும்னு நினைப்போம். நிறைய பேர் நல்ல பக்தி பாடல்களை கேட்கிறார்கள். நம்ம கிறிஸ்தவர்கள் நம்முடைய தேவனை குறித்த பாடல்களை கேட்கிறார்கள். அதுக்காக பிரகதி மக்களும் சில தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அவர்களும் பக்தி பாடல்களை கேட்டால், ஆனால் எனக்கு தெரிந்து அநேகர் நல்ல பக்தி பாடல்களை கேட்கிறார்கள். இன்னைக்கு நீங்கள் நானும் கேட்கிறவர்களாய் இருப்பதை காட்டு கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறுவோம். அப்ப அந்த பிரயாணப்படுகிற நேரங்களில் எல்லாம் கர்த்தர் நல்லா துதிங்க. 7 முறை துதிக்கலாம். அதுக்கு இப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியும். காலை நேரம் துதிகளோடு காலை நேரம் தொடங்குங்க. துதிகளோடு உங்கள் பணிகளை தொடருங்கள். வேலைகளை முடித்த பிறகு துதிங்க. அல்ல வேலைக்கு போகிற நேரங்களிலே கர்த்தரை துதியுங்கள். இன்னைக்கு நல்ல சென்னையிலெல்லாம் நல்ல பெரிய பெரிய அலுவலகங்களிலெல்லாம் நமக்கு ஒரு மதசார்பற்ற தன்மை இருக்கிறதுனால எவ்வளவு சிறப்பை பாருங்கள். அரசு துறைகளிலோ பெரிய பெரிய ஸ்தாபனங்களிலேயோ லஞ்ச் அவர் என்று சொல்லி அவருடைய மத நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல் அவர்களை அனுமதிக்கிறார்கள். ஏஜிஸ் ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரேயர் சேப்பல் இருக்கிறது, நானே போய் பேசியிருக்கிறேன். டிஎம்எஸ்ல இருக்கு, அது அரசு துறை சார்ந்தது. பெரிய பெரிய அதிகாரிகள் தான் அங்கே இருப்பார்கள்.
ஆனால் அவர்கள் லஞ்ச் அவர் மீட்டிங் நடத்துகிறார். ரிசர்வ் பேங்க்ல பேசியிருக்கு, இந்தியன் பேங்க்ல பேசியிருக்கிற, நம்ம பிடபிள்யூடி அவருடைய எழிலகம் என்று சொல்லி யூனிவர்சிட்டிக்கு பில்டிங், சென்னை யூனிவர்சிட்டி பில்டிங் பக்கத்துல இருக்கிற பில்டிங், அங்க ஒரு சர்ச்சை இருக்கு. 100-150 பேர் வருவாங்க. இவர்கள்லாம் அரசு துறையில் பணி செய்யறது. என்ன சொல்றாங்க? ஏதோ இந்த 1 மணி நேரமாவது தேவனுடைய சமம், அதுல ஒரு 40 நிமிஷம், ஏன்னா 20 நிமிஷம் சாப்பாடு மற்ற காரியத்தை வைத்துக்கொண்டு ஒரு 40 நிமிஷத்துக்கு ஆண்டவர் தேடி வருகிறார். எனக்கு அப்படி இருக்கிறார். அதெல்லாம் ஒரு நல்ல காரியம். அப்ப எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஸ்தோத்தரிக்க முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நாம் தான் அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் மீட்டுக்கொண்ட உதடுகள் அவருடைய புகழை பாடுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க அந்த எரிய படம். அப்ப இப்படி துதித்து கொண்டே போகும்போது உன் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற எந்த தடைகளா இருந்தா, சத்துரு எந்த இடத்துல கண்ணி வைத்திருக்கிறான் என்று உனக்கு தெரியாது. ஆனா அந்த கண்ணி வெடிகளை சிதறடிக்கும்படியாய் நீ துதித்து கொண்டே போ. இந்த சத்துருவின் கிரிகள் தானாகவே என்ன செய்யும்? நீங்கி போ. அப்ப எரிய கோட்டை தானாகத்தான் விடுந்தது. இவர்கள் போய் இடிக்கவில்லை. துதியின் சத்தத்தினாலே இந்த கோட்டை. அப்ப இடித்தது யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு கோலியாத்தை வீழ்த்தினது தாவீதில்லை, கர்த்தருடைய வல்லமை. அதே போல ஒரு துதிய நிமித்தமாக எரியோ கோட்டை, உனக்கு எதிராக இருக்கிற எரியோ கோட்டை. எனக்கு ஒருவேளை உன் மேனேஜர் உன் பதவியை பறிக்கிறதுக்கு எரியோ கோட்டை போல நிற்பான். உன் உடன் பிறந்தவர்கள் உன் ஆஸ்திகளை அபகரிப்பதற்கு எரியோ கோட்டை போல் இருக்கலாம். இப்படி பல எரியோ கோட்டைகள் இருக்கிறது. தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் அத்தனை பேர் எரியோ கோட்டை தான். அப்ப இன்னைக்கு எங்க வேணாலும் இருப்பாங்க. அவர்களை நிர்மூலமாக்குவது துதிதான். துதித்து கொண்டே வேலைக்கு போங்க, துதித்து கொண்டே படிக்க போங்க, துதித்து கொண்டே பிரயாணப்படுங்க. மகிமையை நீங்கள் வழியில் காண்பீர்கள். அல்லேலூயா. நாங்கள் ஒரு முறை திருவனந்தபுரத்துக்கு ஊழியத்துக்கு போகிறோம். ஒரு 11 பேர் நாங்கள் குழுவாய் கடந்து போகிறோம். என்னை ரட்சிப்புல நடத்தின சுந்தர் ஜான் அவர்களோடு கூட இணைந்து நாங்கள் போகிறோம். அப்பொழுது நான் பாடல்களை நடத்துவேன், கூட்டங்களை ஒழுங்கு செய்வேன். நான் முழு நேர ஊழியத்துக்கெல்லாம் வரவில்லை. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற அந்த காலங்கள், அவை காரியங்கள் எல்லாம் நான் தான் ஒழுங்கு செய்யணும். இப்போ இங்கிருந்து அதிகாலை வேளையில் நாங்கள் கிளம்ப வேண்டும். ஒரு வேன்ல நாங்கள் கிளம்புகிறோம். நாங்கள் போற இடத்துல மின் சாதனங்கள், மின் விளக்குகள் கிடையாது. அந்த மின் விளக்குகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இசைக்கருவிகள் எல்லாத்தையும் ஏற்றிக்கொண்டு எங்களுடைய லக்கேஜுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்கள் 11 பேர் நாங்கள் அந்த வேன்ல நாங்கள் பிரயாணப்படுகிறோம். இப்போ ஊழியக்காரர் சொன்னார், நாம் போவதற்கு முன்னால் எல்லாரும் வந்து விட வேண்டும். 1 மணி நேரம் கர்த்தரை நல்லா துதித்து ஸ்தோத்தரித்து விட்டு தான் நாம் பிரயாணப்பட வேண்டும். ஏன்னா வழி பிரயாணத்துல நல்ல சந்தோஷமா இருப்பார்கள், பல காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள், ஒரு பொழுதுபோக்கோடு அப்படியே தான் போவார்கள். உலக காரியமா இல்ல, ஆவிக்குரிய பிறகு நல்லா துதித்து ஸ்தோத்தரித்து விட்டு தான் நாம் பிரயாணத்துறோம். எல்லாரும் இடையற்காலம் 5 மணிக்கு நாங்கள் கூடினோம். கூடி நல்லா 1 மணி நேரம் வொர்ஷிப், நல்லா நல்லா கர்த்தரை துதித்து பாடி அந்த வேன்ல ஏறணும். இந்த வேனை கொடுத்தவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் ஓனர் வந்திருக்கிறார், ஆனால் ஓட்ட வேண்டியவர் டிரைவர். இப்ப அந்த ஓனரும் எங்களோடு கூட வந்து அந்த ஆராதனை கலந்து கொண்டார். ஆக அந்த நாங்கள் பிரயாணப்படுகிறோம், நல்ல ஜபத்தோடு தான் போகிறோம். போய் மதுரையை தாண்டுகிறோம். மத்தியான வேளையில மதுரை திருநகரை தாண்டுகிறோம். திருமங்கலத்தை தாண்டும் போது ரோடு வெறிச்சோடி இருக்கிறது. வெறிச்சோடி தான் இருக்கிறது. முன்னால எதுவும் வரவில்லை. இப்போது போல 4 லைன் கிடையாது, 2 வே எக்ஸ்பிரஸ், எதுவுமே வண்டி எதுவும் வரல. அப்ப சென்டர் மீடியெல்லாம் கிடையாது. அவன் நல்லா போய்கொண்டு இருந்தது. திடீரென்று வண்டி இந்த வாப்ளிங் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அவ குறுக்கு நெடுக்குமா போச்சு. டிரைவருக்கு கண்ட்ரோல் கிடைக்கல, பேலன்ஸ் கிடைக்கல. ஏன்னா மேல வெயிட்டு, நாங்க உள்ள 11. வண்டி அப்படியே கவிழ்ந்து குட்டிகள் நடிச்சு ஒரு 6 அடி பள்ளம் அப்படி சரிஞ்சிட்டு, எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒரே இருட்டு, யாரும் நிதானிக்க முடியல. நாங்க இருக்கிறோமா செத்துட்டோமான்னு தெரியல. வண்டி சரிந்தது. கீழே பள்ளத்துல போய் லேண்ட் ஆயிருந்தா கிராஷ் ஆயிருக்கும். ஆனால் இந்த ஓடை மரத்து முட்கள், ஓடை மரம் நிறைய இருந்ததுனால அது எங்களை
வேகமாய் கீழே விழாதபடி ஒரு மாதிரி தாங்கிக் கொண்டது. ஆக கொஞ்ச நேரம் ஆகுது. முதல்ல அந்த ஊழியக்காரர் கண்ணாடியை உடைத்தார். இந்த சைட்ல உள்ள, ஏன்னா ஒன் சைடா கேப்சல்ஸ் ஆயிருக்கு, உடைத்து அவர் ஏறினார். அவருக்கு சில சிராய்ப்புகள் இருந்தது. அடுத்தது உள்ள இருந்து என்ன கை தூத்தினார், நானும் ஏறிவிட்டேன். கண்ணாடி எல்லாம் உடைந்து போய்விட்டது. ஆக ரெண்டாவது வந்தோம். சுற்றிலும் முன்னும் பின்னும் லாரிகள் வந்து நிக்குது, ஊரா நிக்கிறாங்க. அப்போ அவங்க பேசுறது எங்களுக்கு கேட்குது. அப்போ சொல்றாங்க, இந்த இடத்துல ஏப்பா இப்படி ஆகுது, போன வாரம் தான் 8 பேர் செத்தாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் செத்துறாங்க தெரியலையே அப்படிங்கிறாங்க. இது எனக்கு இப்பதான் சுய உணர்வு வருது, அது கேட்குது. அவர்களெல்லாம் வந்து முடிந்த வரைக்கும் உதவி செய்தார். தூக்கி எடுத்தாங்க. எடுத்து எத்தனை பேர்னா 11 பேர், டிரைவரோட சேர்த்து பண்ணிட்டு. எங்க 11 பேருக்கும் ஒரு காயம், ஒரு சேதாரம் இல்லை. மூக்கு கண்ணாடி உடைஞ்சது, சில சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ், அவ்வளவுதான். மற்றபடி அந்த டிரைவருக்கு கை முடிஞ்சு போச்சு, வலது கை முறிஞ்சு போச்சு. பட் வண்டி எடுக்க முடியாது, வண்டி டேமேஜ். கஷ்டப்பட்டு எப்படியோ எடுத்து முதல் நாள் கூட்டத்துக்கு போக முடியாது, வண்டியை எடுத்து ஓரம் கட்டணும். அவன் ஊரார் உதவி செய்தாங்க. நல்ல டிராக்டர்லாம் கொண்டு வந்து வண்டி இழுத்து தாங்க. சென்னைக்கு ஃபோன் பண்றோம். அப்போ செல்போன் கிடையாது, எஸ்டிடி. திருமங்கலத்துல போய் அந்த டிரைவர் ஹாஸ்பிட்டல்ல நான் தான் போய் சேர்க்கிறேன். திருமங்கலம் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு போலீஸுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு நேர ஓனருக்கு ஃபோன் பண்றேன், வேன் ஓனருக்கு. ஃபோன் பண்ணோடனே அவருக்கு சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒன்றும் காயம் ஏற்படலையே? இல்ல எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. பொருட்களுக்கெல்லாம் எதுவும் டேமேஜ் ஆச்சா? இதுவரைக்கும் ஒன்றும் ஆகலை, எல்லா பொருளும் சேஃப்டி. வேனை என்ன செய்தீங்கன்னு அதை எடுத்துட்டோம், ஊர்க்கார உதவி எடுத்தோம், அதை பக்கத்துல பெட்ரோல் பங்க்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை கேட்டாரு. அந்த டிரைவருக்கு எதாவது ஆச்சா அப்படின்னு. அவன் டிரைவர் தான் கை முறிஞ்சு போச்சு, ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கோம், திருமங்கலத்தாசு. திருட்டு பையன், எனக்கு அவனுக்கு அப்பமே தெரியும். நீங்க எல்லாம் கத்துற மைமைப்படுத்தி நல்லா பாடி தூச்சிட்டு வந்தீங்க, இந்த பையன் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தான், அதுல கலந்து கொண்டிருப்பானால் இவனுக்கு இந்த கேடு வந்திருக்குமா? அவர் வண்டி உடைஞ்சிருக்கு, டிரைவர் கை முறிஞ்சிருக்கு, அதை பத்தி அவர் கவலைப்படல. வண்டியை விடுங்க, டிரைவரை சேர்த்தீங்கல்ல, நீங்க மாற்று வழி பண்ணி போங்க, மற்ற நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய கிருபையினால கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், என்னுடைய சொந்த ஊரை சார்ந்த சகோதரர்கள் எல்லாம் உடனே ஓடி வந்து எடுத்து நைட்டு 12 மணிக்கு, மத்தியானம் 2 மணிக்கு நடந்தது, நைட்டு 12 மணிக்கு அந்த இடத்த விட்டு காலி போன. முதல் நாள் கூட்டம் கட்டு. அங்க போய் சேர்ந்தவர் தான் தெரிஞ்சது, ஒரு மந்திரவாதி எங்களுக்கு விரோதமாய் கிரியேசு. எந்த ஊர்ல போய் நாங்க கூட்டம் நடத்தணுமோ அந்த ஊர்ல ஒரு மந்திரவாதி, ஏன்னா எங்களுடைய பிழைப்பு கெட்டு போய்விடும் என்று சொல்லி செய்திருந்தான். கடைசியில் அவன் ரட்சிக்கப்பட்டான். இதெல்லாம் பெரிய சாட்சி. இது ஏன் சொல்லி இதுல முக்கியமானது, அந்த வண்டி ஓனர் சொன்ன தன் வண்டி உடைந்ததுக்காகவோ டிரைவருடைய கை முடிந்ததுக்காக சொல்ல, அவனுக்கு வேணும், அவன் துதிச்சிருந்திருப்பானா இந்த மாதிரி ஆயிருக்கான் அப்படின்னு. இதுதான் சாட்சி. அவன் பாருங்க, நாங்கள் எதனால் காக்கப்பட்டிருக்கிறோம்? காலையில அந்த அந்த துதித்ததுனால வழியில் ஒரு தடை ஏற்படுகிறது, கடினம்தான். ஆனா அங்க போனா அதை ஏற்படுத்தின மந்திரவாதி அழிந்து போனதையும் நாங்க பார்க்கணும். எனக்கு அறிமுகம். அப்ப துதி வந்து எவ்வளோ ஒரு மகிமையான காரியம். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, அப்போ தாவீது பெரிய யுத்த புருஷன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவனாய் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். இப்ப யோசுவா, இப்ப அந்த யோசுவா இந்த தடையை உடைச்சாச்சு, எரிகோவை பிடிச்சாச்சு, இந்த சம்பவம் எல்லாம் தெரியும். இப்போ பிரயாணப்படுகிறார், ஏன்னா கானானுக்கு போகணும். ஒவ்வொன்றாய் பிடித்து கொண்டு போகிறார். யோசுவா 7ஆம் அதிகாரம் 12, 13 இந்த வசனங்களை வாசிக்கலாம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து இப்போ பெரிய எரியக்கோட்டை உடைச்சாச்சு. அடுத்தது ஆயி என்று சொல்லி ஒரு பட்டணம் வருகிறது. அந்த பட்டணம் ரொம்ப ஒரு குறைவானவர்கள் தான்.
உடனே எல்லாரும் சொல்றாங்க, நம்ம ஒரு 10-20 பேர் போனா போதும், அவங்கள ஒரு வழி பண்ணிட்டு வந்துடலாம். இதுதான் மாம்சத்தின் சிந்தனை. அது வரைக்கும் எல்லாம் கத்துற ஆலோசனை கேட்டு கேட்டு வந்தாங்க. இப்ப நமக்கு ஒரு தெனாவட்டம் வந்துச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்கு தெனாவட்டம் வரக்கூடாது. எல்லாத்துக்கும் கத்துற சார்ந்து கொண்டு தான் ஒரு நாளை தொடங்கணும். உடனே ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் போனாங்க. எல்லாம் நீங்களே இங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க போய் அவங்க தோசை பண்ணிட்டு வந்தோம்னு போனதுல 30 பேர் செத்து போயிடுச்சு. வெட்டுண்டு வந்தார்கள். துண்டக்கானும் துணையக்கானும் ரிட்டர்ன். உடனே யோசுவாவுக்கு வருத்தம். அடடா, கொஞ்சம் பேர் உள்ள ஜனங்களை இதை மீட்க முடியாமல் நம்முடைய ஜனங்கள் 30 பேர் வெட்டுண்டு செத்தார்களே என்று சொல்லி தேவ சமூகத்தை அப்பதான் விழுகிறான். அவன் விழுந்தான். தேவ நோக்கி பார்த்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், இடத்துல பரிசுத்தம் இல்லை, சாபத்தீடானது இருக்கிறது, அதை எடுத்து போடுது. அப்பதான் அற்புதத்தை செய்யும். சின்ன காரியம், சிறு கல் கூட, சிறு ஓட்டாயின்னு வச்சுமா விசுவாச கப்பலை சேதப்படுத்தி விடும். அவை ஆவிக்குரிய வாழ்க்கையில சின்ன ஓட்ட கூட விழாதபடி காத்து கொள்ள வேண்டும். அப்போ இவன் எவரே அப்படின்னு சொல்லி விழுகிறான். கத்த காரியத்தை சொல்லுகிறான், உனக்குள் சாபத்தீடானது இருக்கிறது. உடனே அடுத்த நாள் எல்லாரையும் கூப்பிடுறான். நமக்குள்ள யாருக்குள்ளேயோ சாபத்தீடு இருக்கிறது, எல்லாரும் வாங்க. எல்லாரும் வரிசையா வர்றாங்க. வந்தா அங்க ஆகான் என்பன் மீது சீட்டு விழு. சத்தின் குமாரனாகிய ஆகான் என்பன் மீது சீட்டு விழுகிறது. அவன் கேட்கிறான், என்னப்பா நீ செய்தாய்? யோசுவா இந்த எரிகோ கோட்டையை பிடிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்றான். அது சாபமான பட்டணம், அதுல இருந்து நீங்க எதையும் எடுக்கக்கூடாது, எதையும் எடுத்து கொண்டு வரவே கூடாது, எல்லாவற்றையும் சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தான். ஆனா இந்த ஆகான் என்பவன் சில வெள்ளி உடைமைகளையும் சில சால்வைகளையும் சில பொருட்களையும் இச்சித்து எடுத்து கொண்டு வந்து தன் கூடாரத்தின் கீழ் புதைத்து வைத்திருந்தானாம். இது யாருக்கும் தெரியாது என்று நினைத்தான். கர்த்தருக்கு தெரிந்தது. இன்னைக்கு நீதான் கூடாரம், ஆலயம். அப்ப இந்த ஆலயத்துக்குள்ளாய், இந்த சரீரத்துக்குள்ளாய் நீ இன்றைக்கு எதை ஒழித்து வைத்திருக்கிறாய்? அதுதான் சாபத்தீடானது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18-20. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு இவைகளே ஒரு மனுஷனை எது தீட்டுப்படுத்துது? இன்னைக்கு உன் கூடாரத்துக்குள் தெய்வீக கூடாரம் என்று சொல்லுகிறாய், ஆனா உன்னுடைய கூடாரத்துக்குள் இந்த சாபத்தீடானது ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் வாசிய சில காரியங்களை கேட்டோம். இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இது ஒண்ணு இருதயத்துக்குள் இருக்கிறதா? இதை நீக்கி போடணும். அது என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும். ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அதனாலதான் டெய்லி ஆண்டவரே ரத்தத்தால் எங்களை கழுவும், நாவுக்கு காவல் வையும், என் கண்களை பாலினால் கழுவும், நான் வேதனை உண்டாக்கி இருப்பேன், ஆனால் என்னை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். அப்ப சுத்த இருதயத்தை நீர் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியினை தரிப்பியும். என்ன அற்புதமான ஒரு காரியம். இப்ப இன்னைக்கு நம்ம இருதயத்துக்குள் உள்ள கேடு, இப்ப இருதயம் தான் அழுக்கும் கேடும் உள்ளது, அதுதான் சாபத்தீடு. இன்னைக்கு சாபத்தீடானது உள்ள வச்சுட்டு வெள்ளையும் சொல்லியமா போய் கர்த்தரையே துதிப்பேன்னு சொல்லி ஆராதனை பண்றதுல பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உள்ளத்தை பார்ப்பார், மனுஷன் தான் வெளி தோற்றத்தை பார்ப்பான். நீ வெளி தோற்றத்தில் பெரிய கிறிஸ்தவ, ஆனா உள்ள யாருக்கு தெரியும் என்று நீ நினைக்கிறாய், ஆனா கர்த்தருக்கு தெரியும். அன்னைக்கு அந்த ஆகான் தன் வீட்டுக்குள் கூடாரத்துக்குள் புதைத்து வைத்திருந்தது யாருக்கு தெரியாது என்று நினைத்தான், ஆனா கர்த்தருக்கு அது தெரியும். இது காரியத்தின் மூலமாய், சீட்டின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். அவன் அறிக்கை செய்ய சொல்லுகிறான், அறிக்கை செய்தான். அன்றைய கேட்கிறான், அவன் கல்லறிந்து கொள்ளு. பாளையத்துக்கு புறம்பே போய் கல்லறிந்து கொண்டார்கள்.
அது ஆகானின் கற்குவியல் என்று அழைக்கப்படும். அந்த இடம் கற்குவியலாய் மாறிட்டு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு சுட்டரித்து போட்டு அவனை கற்குவியலினால் அழைத்து போட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய பிரயாணத்துல செங்கடலை கடந்தவன், வனாந்திரத்தை கடந்தவன், அங்கே யோர்தானை கடந்தவன். ஆனால் இங்கே ஆயுப்பட்டணங்களை விழுந்து போனான், சாபத்தீடான. ஆவிக்குரிய வாழ்க்கையில சாபத்தீடானது ஒன்றும் உன் இருதயத்துக்குள் இருக்கக்கூடாது. அப்ப இன்னைக்கு அதை கர்த்தர் நீக்கி போட உதவி செய்வேன். அவருடைய ரத்தத்தினால் நித்தமும் கழுவப்படும். ரத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை தாரும். சரி, இப்ப யோசுவாவுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நாம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இப்ப அப்படி கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லை, அப்படியே சுமூகமா எல்லாம் போய்கொண்டே இருக்கிறார்கள். போனால் இவர்கள் வருவதை அறிந்து எம்மோரியன் அவன் கொஞ்சம் பிரச்சனை பண்றான். ஏனென்றால் வழியில் உள்ள கிபியோனியர் இந்த ஜனங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார், எபிரேயருக்கு ஆதரவாக இசைந்து உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இதை அறிந்த எமோரியன், கிபியோனியர்கள் எமோரியருடைய பிடியில் இருக்கிறார். இந்த எமோரியன் என்ன செய்கிறான்? விரோதமாய் எழும்புகிறான். அவன் கிபியோனியரை அழிக்க வருகிறான், இஸ்ரவேலை அழிக்க வரல. இந்த எபிரேயரோடு உடன்படிக்கை செய்து சமாதான உடன்படிக்கை செய்து கொண்ட கிபியோனியரை அழிக்க எமோரியர்கள் யுத்தத்துக்கு வருகிறார். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? யோசுவாவை உணர்த்துகிறார், போ, அவன் உன்னோடு சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறான், அவனுக்கு விரோதமாய் பலத்த கூட்டம் வருகிறது. இப்ப இவன் பிரயாணப்பட்டு போன, இவன் அட்வான்ஸா போயிட்டான். இப்போ ரிட்டர்ன்ல வரணும், வர்றதுக்கு 12 மணி நேரம் ஆகும். அதனால தான் அவன் சொல்லுகிறான், அடபரிய சூரியனை சந்திரனை அறிக்கை செய்யுங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 11, 12 நினைக்கிறேன் வசனம், 12 14 வரைக்கும். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12 14. கர்த்தர் எமோரியரை இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிதியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் என்றால் 12 மணி நேரம் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்ட அந்நாளை போல் அந்த நாள் யுத்த நாள் அதற்கு முன்பு இருந்ததில்லை, அதுக்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரேலுக்காக யுத்தம் பண்ணினார். அப்ப எனக்கு எமோரியன் பலத்தவன். அப்ப இன்னைக்கு உனக்கு விரோதமாக எழுமிக்க பிரச்சனைகள் பெரிது. அப்போ அந்த பிரச்சனைகளை அப்படியே நிக்க வைக்கணும், ஸ்டாண்ட் ஸ்டில். அது நிற்க வச்சு அந்த யுத்தத்தை ஜெயிக்க வைக்க யாரால் முடியும்? நம் கர்த்தரால் முடியும். நம்முடைய கர்த்தர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் யுத்தத்தில் வெற்றி சிறந்தவர். அவர் என்ன செய்வார்? நீ விசுவாசிக்க வேண்டும். யுத்தத்தை நீயே செய்ய மேற்கொள்ளக்கூடாது, யுத்தத்தை கர்த்தர் செய்ய ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அங்க விசுவாசம், நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அவன் சொல்றான், 12 மணி நேரம் தரிச்சு நிக்கணும். அப்பதான் நான் ரிட்டர்ன்ல போய் கிபியோனை காப்பாற்ற முடியும். ஒரு மனிதனுடைய சொல்லை கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு நம்முடைய சொல்ல கர்த்தர் ஏன் கேட்கல? மனுஷனுடைய சொல்ல கேட்பேன் என்று சொல்லி அதுக்கு உதாரணமாய் யோசுவாவின் சரத்தை வைத்திருக்கிறார். நம் ஜெபம் என்ற ஒரு வழிமுறையில் தேவனோடு பல காரியங்களை கேட்கிறோம், பேசுகிறோம். ஏன் உன் சொல்ல கேட்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யல? உனக்கு விரோதமா பல காரியங்கள் இருக்கு, விரோதமாய் பலர் எழும்புகிறார்கள். அவர்கள் சத்துருக்கள் தான், எமோரியர்கள் தான். அவர்களை ஏன் மேற்கொள்ள முடியவில்லை? கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை, விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்க வேண்டும். அவன் நம்முடைய ஆவிக்குரிய பயணத்துல குறுக்கெடுக்கிற எமோரியர்களை அழிக்கவும் கிபியோனியர்களை காப்பாற்றுவதற்கும் விசுவாசம் மிக மிக அவசியம்.
இப்ப விசுவாசம் ஜெயத்தையும் கொடுக்கும், விசுவாசம் ரட்சிப்பையும் கொடுக்கும். இன்றைக்கு நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்ப, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வாழ்க்கையில ஜெயம் எடுப்பதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் விசுவாசம் அவசியம். ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டார். இன்னைக்கு உன்னுடைய சொல்லை கேட்பாங்க. ஒரு எலியாவின் சொல்லை கேட்டார். என் வாக்கினாலே அன்றி மழையை பொழியக்கூடாது. ஒரு மனிதனுடைய சொல்லை கர்த்தர் கேட்டார். அதே எலியாவுடைய வார்த்தையை கேட்டு அவன் கேட்ட நாளிலே வானத்தை கர்த்தர் திறந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆண்டவர் உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படுகிறவராய் இருக்கிறார். எப்பொழுது விசுவாசத்தை வல்லவனாக. இவன் நம்ப முடியாத காரியத்தை நம்புறான். சூரியனின் சந்திரன் நிக்க வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்புவதற்கு ஏதும் இல்லாத காரியத்தை நம்புவதற்கு பேருதான் விசுவாசம். நம்புவதற்கு ஏதும் இல்லாத காரியங்களை நம்புங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை எமோரியனை மூழ்கடிப்பார். இப்ப 12ஆம் அதிகாரம், யோசுவா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு காரியம் இருக்கிறது. யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லை எல்லாம் எங்கும் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். இப்போ ஆபிரகாம் அன்னைக்கு சுதந்திரித்த தேசம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த அந்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசம். இப்போ 31 ராஜாக்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த வாசிக்கு கேட்ட 12ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அதுல 31 ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஒரு மாதத்துக்கு 31 நாள் இருக்கு. இன்னைக்கு ஒரு 10ஆம் மாசத்துல வந்திருக்கிறோம், 3ஆவது நாள்ல வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாம் ஏன் குறைவாக பெற்றுக்கொள்கிறோம்? நிறைவாக பெற்றுக்கொள்ள கூடாதபடி அந்த நம்முடைய ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை எல்லாம பறித்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தை வழிமறித்து அபகரித்து வைத்திருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை நிர்மலமாக்கி போடுவார். உன் ஆசீர்வாதத்துக்கு உயர்வுக்கு தடையா இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு அவர்களை நீக்கி போடுவார். அப்போ 31 ராஜாக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்துல இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிற ஒரு சுதந்திரங்கள் தடுக்கப்படுகிறது. ஆனா கர்த்தருடைய சுதந்திரம் உனக்கு நிச்சயமாய் உண்டாயிருக்கும். அந்த ராஜாக்களை மேற்கொள்ளுகிற வல்லமையை கர்த்தனை கொண்டு தர விரும்புகிறார். அல்லேலூயா. இப்பதான் அந்த ராஜாக்களை இவங்க என்ன செய்தாங்க? யுத்தம் செய்து மேற்கொண்டார். அது வரைக்கும் கர்த்தரே அவர்களுக்கு யுத்தம் செய்தார். ஆனா இந்த இடத்துல இருந்து 31 ராஜாக்களை அவர்கள் செய்தார். அப்ப சத்துருக்களை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். இதுதான் ஆவியின் வல்லமை. பிசாசுக்கு ஏற்றுனீர்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப இந்த சத்துருக்களை ஜெயிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் வல்லமையை கர்த்தர் உனக்கு உன்னை கண்டு பிசாசு நடுங்கும், சத்துருக்கள் கலக்கமடைவார்கள். அது நிச்சயம். கடைசியாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அது பொதுவான காரியம். இப்ப எல்லாத்தையும் கடந்தாச்சு. இப்ப தேசத்தை பிடிச்சாச்சு. 30 ராஜாக்கள் முடிஞ்சாச்சு. அங்க முதல்ல எமோரியர் போனாங்க, ஆயிப்பட்டணம் போச்சு, எரிகா போச்சு. இப்போ கானானை சுதந்திரித்திருந்த 30 ராஜாக்களும் சாப்டர் க்ளோஸ். எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. யோர்தானுக்கு கிழக்கே மேற்க எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. பிடிச்சா இப்போ 9 கோத்திரம் இருக்கிறாங்க. ஏன்னா 2 கோத்திரம் அங்க போயிட்டாங்க. ஒரு 9 கோத்திரம் இருக்கு. அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதங்களை யோசுவா சமமாக பங்கிட்டு கொடுத்தார். நீங்க இந்த யோசுவாவுடைய சத்தத்தை படித்து பாருங்க. ஒவ்வொரு கோத்திரத்தை அழைத்து எத்தனை பேர் எண்ணி தலைகளை எல்லாம் எண்ணி இந்த காணி ஆட்சிகளை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பவர்களாக இருப்பார். இன்னைக்கு உன்னிடத்துல இயேசு கிறிஸ்து என்ற நன்மை இருக்கிறது. அதை நீ மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய். உன்னிடத்துல கொஞ்சம்தான் இருக்கு. அந்த கொஞ்சத்தை நீ மற்றவர்களுக்கு என்ன செய்வாய்? பங்கிட்டு கொடுப்பாய். நன்மை செய்கிறவனாய் நீ இருப்பாய். யோசுவா பாருங்க,
நினைச்சிருந்தா அத்தனை சொத்துக்களையும் அவனுடைய வம்சத்துக்கும் அவனுடைய வாரிசுக்கும் எழுதி வச்சிருக்கலாம். இன்னைக்கு அதைத்தானே செய்யறாங்க. கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தனக்கு தன்னுடைய வாரிசுக்கு தானே எழுதி வைக்கிறாங்க. இன்னைக்கு பாசம் சொல்லுவாங்க, ஊழியக்காரன் சொல்லுவாங்க, கோடிக்கணக்கான பணம் வரும், சொத்து வரும், எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி வச்சிடுறாங்களா? ஏதோ சில நல்ல காரியங்கள் செய்யறாங்க, மற்றபடி எல்லாம் தங்களுக்கு தானே வைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் பங்கை மற்றவர்களுக்கு யார் பங்கிட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் வற்றாத நீரூற்றாய் இருப்பாங்க. யோசோடைய வாழ்க்கையை பாருங்க. அவனும் அந்த கோத்திரங்களில் ஒருவன். ஆனால் முழு சொத்தையும் முழு பூசணிக்காய் சோத்திரம் மறைக்க விரும்பாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பெற்ற நன்மைகள் அத்தனையும் அவன் மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். கர்த்தர் உனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், உன் ஆயுசின் வருஷங்களை கொடுத்திருக்கிறார், வாழ்வதற்கு வீட்டை கொடுத்திருக்கிறார், வருமானங்களை கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு என்ன பங்கை கொடுத்திருக்கிறாய்? உன்னை நீ கொடுத்திருக்கிறாயா? உன் வீட்டை கொடுத்திருக்கிறாயா? உன் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? உன் ஆஸ்திகளில் கொஞ்சத்தையாவது கர்த்தருக்கென்று கொடுத்திருக்கிறாயா? அப்போ தேவன் அருளுகிற நல்ல ஈவுகளை கர்த்தர். இன்னைக்கு சிலருக்கு பாருங்க, நல்ல தாழ்ந்துகள் இருக்கும். பாடுவதற்கு, இசைப்பதற்கு, எழுதுவதற்கு, பேசுவதற்கு, இப்படிப்பட்ட பல தாளந்துகள் இருக்கும். தேவன் அருள் ஈவு அதையெல்லாம் இன்னைக்கு அநேக தங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். கர்த்தருக்காக பயன்படுத்திக் கொள்வர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு உனக்குள் ஏதோ ஒரு தாளந்து இருக்கிறது, கர்த்தரை குறித்த அறிவு இருக்கிறது, நல்லவன் திறமைகள் இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல ஈவுகளை சுதந்திரத்திருக்கிற நீ அதை உனக்கென்று வைத்து நீ சொந்த புகழ்ச்சியை தேடுவதற்காக பயன்படுத்துகிறாயா, அல்லது கர்த்தருக்காக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துகிறாயா? இன்னைக்கு உனக்குள் தாளந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் படைக்கும் போது நல்லது என்று கண்டார். சில தாளந்துகளை வைத்து, சிலருக்கு 2, சிலருக்கு 5, சிலருக்கு 10, ஒவ்வொருத்தருக்கும் தாளந்தை கொடுத்தார், விசுவாசத்தையும் வைத்தார். 2 இருக்கு. இன்றைக்கு நீ கர்த்தருக்காக உனக்கு தேவன் கொடுத்த நல்ல ஈவுகளை இன்னைக்கு கர்த்தருக்காக பயன்படுத்துகிறாயா? நேற்றைய தினத்துல ஒரு அமெரிக்க தேச